அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூரோட்ரோபின்னா என்ன என்பதையும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க என்பதையும் அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் யூரோட்ரோபினின் பயன்பாடுகளையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல யூரோட்ரோபின்னா என்னன்னு பார்ப்போம். கெமிக்கலி யூரோட்ரோபின் அப்படிங்கிறது ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராஅமைன். மெத்திலீன் குரூப்பு 6 தடவை இருக்குது, அதனால தான் ஹெக்ஸாமெத்திலீன். நைட்ரஜன் 4 தடவை இருக்குது, அதனால டெட்ராஅமைன். ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னா CH2 6 times N4. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். யூரோட்ரோபினை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபார்மால்டிஹைடு வேணும். அதோட ஃபார்முலா HC∆H. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபார்மால்டிஹைடோட ஃபார்முலா HC∆H. இதை வந்து CH2O எழுதலாம், CH2O அப்படின்னு எழுதலாம். ஓகே, இந்த ஃபார்மால்டிஹைடு அமோனியா கூட ரியாக்ட் பண்ணி ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராஅமைன் கிடைக்கும், அதாவது யூரோட்ரோபின் கிடைக்கும். மெத்திலீன் குரூப் 6 தடவை இருக்குது, அதனால் இங்கேயும் 6 போடணும். நைட்ரஜன் 4 இருக்குது, அதனால் அமோனியாவும் 4. ஸோ ப்ளஸ் பை ப்ராடக்டாக என்ன கிடைக்கும்னா இதில் இருந்து ஒரு 6 ஆக்சிஜன், இங்கே இருந்து ஒரு 4 3 12 ஹைட்ரஜன். ஸோ 6 வாட்டர் மாலிகுலும் பை ப்ராடக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு யூரோட்ரோபினோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இந்த ஸ்ட்ரக்சரை வரைகிறதுக்கு ஒரு ஹெக்ஸகன் இதே மாதிரி வரைய தெரியணும். அப்புறமா எண்ணையும் CH2வையும் அல்டர்னேட்டாக போடணும். ஸோ இதில் எண்ணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு CH2, அதுக்கு பிறகு N, அதுக்கு பிறகு CH2, அதுக்கு பிறகு N, இதில் ஒரு CH2. நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய இதிலிருந்து ஒரு லைனை ஸ்ட்ரைட்டாக எடுத்து இதில் CH2, இங்கே N, இப்படி ஒரு டேஷ் போட்டு இதில் CH2, இந்த லைனை இங்கே ஜாயின் பண்ணணும். இதில் இருந்து ஒரு டேஷ் போட்டு இதில் CH2, இந்த லைனை இங்கே ஜாயின் பண்ணணும். இதுதான் யூரோட்ரோபினோட ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.